விவசாயத்துக்கு தேவையான நவீனமயமாக்கப்பட்ட கருவிகள் எல்லாத்தையுமே இந்த வீடியோல வந்து தெளிவாக பார்க்க போறோங்க. விவசாயத்துக்கு இந்த மாதிரிலாம் வேலையை எளிமையாக்குறது கருவிகள் இருக்கான்னு சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நிறைய ப்ராடக்ட். ஒரு உழவு ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வேரோட எல்லா களைகளையும் பிடிங்கிரும். ஆட்டோமேட்டிக் 2 நாள் வெயில் அடித்தா அந்த களைகள்லாம் வந்து செத்துரும். களைக்கொல்லி அடிக்காமல் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ இதில் 3 கியர் இருக்குது. இதில் வந்து 2 இதாக டீகம்போஸ் பண்ணதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த மண்புழு சாண உரம்லாம் கை வைக்கிறது யோசிக்கிறாங்கன்னா ஸோ இந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணலாம். நர்சரியில் கார்டனிங்க்கு யூஸ் பண்ணக்கூடியதான். பாருங்கள் இந்த மாதிரி இது ஒரு டைப்பில் இருக்குது. எத்தனை காட்டுறது பாருங்கள். இது ஒரு டைப் இருக்குது, இது ஒரு டைப் இருக்கிறது, இது ஒரு மாதிரி இருக்குலாம். செடிக்கு தண்ணி அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான். உங்களுக்கு வந்து சின்னதாக வேணும் அப்படின்னா பூவாளின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி அடிக்கிறது, இந்த மாதிரி வேணும் அப்படின்னா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மீட்டர் ஓசை செடிக்கெல்லாம் தண்ணி அடிக்கிறீங்க அப்படின்னா இதை மாட்டி விட்றலாம். இதுலேயே ஓசை சுருட்டி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ட்ரிம்மர் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும், கார்டனிங் ஒர்க் பண்ணுறவங்கள 2 பக்கம் வந்து சிசர் முடி வெட்டுற மாதிரி செடிகளை கட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிம்மர் இருக்கிறது. மிஸ்ட் ஸ்ப்ரே பண்ணுறது. ஸோ என்ன அப்படின்னா இதில் நீங்கள் மிஸ்ட் ஸ்ப்ரேயில் மருந்து அடிக்கிறப்ப என்ன பண்ணால் கம்ப்ளீட் புகை மாதிரி போகிறப்ப அந்த எல்லா பக்கமும் கவர் பண்ணிவிடும். சில நேரம் நீங்கள் இதில் தண்ணி இப்போ மருந்து அடிக்கிறப்ப இலையில் எப்போவுமே தண்ணியோ மருந்தோ ஒட்டாது, உருண்டுட்டு போயிடும். ஒரு புகை மாதிரி அடிக்கிறப்போ ஒரு 2 நிமிஷம் இருக்க குருத்துக்குள்ளே எங்கே சின்ன பூச்சி இருந்தாலும் வந்து அது வந்து செத்துடும் உங்களுக்கு வந்து. ஸோ அடிக்கிற மருந்தை வந்து நீங்கள் 100% யூட்டிலைஸ் பண்ணுறதுனா மிஸ்ட் ஸ்ப்ரேயரை வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பாம்பு பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் இருக்கிற பகுதியில் அதிகமாக பாம்பு அது மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தாராளமாக நீங்கள் வந்து பிடிச்சு தூக்கிடலாம். ஸோ எவ்வளோ இருந்தது ஒருவேளை இந்த மாதிரி இருக்குது ரொம்ப நேரம் அப்படியே வச்சுக்கிட்டு நல்லா கையில் கத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் லாக்கை போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா விட்டுட்டிங்கனாலும் அது அப்படியே தான் இருக்கும். இது வந்து ப்ரெஷர் வாஷர்னு சொல்லுவோம். நீங்கள் மாட்டு பண்ணை வச்சுருக்கீங்க, கோழி பண்ணை வச்சுருக்கிறீங்க, பன்றி பண்ணை வச்சுருக்கிறீங்க, இல்லை டாக் கெனல் வச்சுருக்கிறீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்துச்சு அப்படின்னா 10 பேர் செய்கிற வேலை இது ஒன்று செய்யும். வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்கள் ரஹீம் பேசிகிட்டு இருக்கேன். காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஷாப்பில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரியேங்க விவசாயத்துக்கு தேவையான நவீனமயமாக்கப்பட்ட கருவிகள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோங்க. விவசாயத்துக்கு இந்த மாதிரிலாம் வேலையை எளிமையாக்குறது கருவிகள் இருக்கான்னு சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நிறைய ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டையுமே எதுக்காக யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுன்றதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா பொருட்களையுமே நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து வாங்கிட முடியுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க ஒவ்வொன்றா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரஹீம் டிவி யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு ஸ்வாட் என்டர்பிரைசஸ்ங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் அக்ரி நவீன வேளாண்மைக்கு தேவையானது. சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள், பெரிய விவசாயிகளுக்கு தேவையான மேக்ஸிமம் எவ்வளோ நம்மளால் வந்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கான பொருட்களை வந்து வச்சுருக்கிறோம். நம்ம அது விஷயமாக தான் பார்க்க போகிறோம். என்னுடைய பேர் குணசேகரன். எங்கள் நிறுவனத்தை பேர் ஜிஎஸ் பவர் டூல்ஸ். ஸோ இந்த ஜிஎஸ் பவர் டூல்ஸ் அப்படிங்கிறது ஸ்வாட் என்டர்பிரைசஸோட சிஸ்டர் கன்சர்ன் தான். உங்களுக்கு எங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு பெருந்துறை ரோடு பழையபாளையத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஈரோடு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அடுத்த ஸ்டாப் தான் பழையபாளையம். வாங்க நம்ம இப்போ அக்ரியில் என்னென்ன இருக்குங்கிற விஷயத்தை வந்து பார்க்கலாம். நம்ம விவசாயிகளுக்கு முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நர்சரியிலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு மாடி தோட்டம் போட்டிருக்கீங்க, நர்சரி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் சம்மந்தப்பட்டது சின்ன சின்ன விஷயங்களில் வந்து களை எடுக்கிறதா இருக்கட்டும், கட் பண்ணுறதுக்கு உரம் அள்ளி போடுறதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் வந்து இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பப்பாளி பறிக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி பப்பாளி பறிக்கிறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பப்பாயா பிக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்பாயா பிக்கர் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெமன் பிக் பண்ணுறது, கொழும்பிச்சு பழம், லெமன் எல்லாம் வந்து பறிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விதை நடுறது, கன்று நடுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. சிசரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 20 வெரைட்டிக்கு மேலேயே வந்து இருக்குதுங்க. ப்ரூனிங்கில் நீங்கள் சாதாரண ஒரு செடியை கட் பண்ணுறதுலேருந்து பெருசு கட் பண்ணுறதுல இந்த மாதிரி பெரிய ஊக்கு வரதுலேருந்து இந்த மாதிரி வர்ற வரைக்கும் கூட இருக்குது. பாருங்கள், இந்த சிசருக்கும் இந்த சிசருக்குமே வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிசரில் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக வந்து சிசரில் நீங்கள் தாராளமாக நமக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். எதெல்லாம் நீங்கள் கட் பண்ணுற கார்டனிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் கேச்சர், பாம்பு பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் இருக்கிற பகுதியில் அதிகமாக பாம்பு வருது. லேடிஸ் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்கன்னா டக்குன்னு நீங்கள் பாம்பை பார்த்து பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி என்னது பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தாராளமாக நீங்கள் வந்து பிடிச்சு தூக்கிடலாம்.
ஸோ எவ்வளோ இருந்தது. ஒருவேளை இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப நேரம் அப்படியே வச்சுக்கிட்டு நல்லா கையில் கத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் லாக்கை போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா விட்டுட்டிங்கனாலும் அது அப்படியே தான் இருக்கும். ஸோ கடிக்காது. ஸோ அதே நேரம் பாம்புக்கு வந்து எந்த விதமான டேமேஜும் வந்து ஆகாது. பாம்புக்கு வந்து வலிக்கிற மாதிரி ஒரு ரத்தம் வர்ற மாதிரி எல்லாம் வந்து ஒன்றும் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஸோ என்னென்னா இதெல்லாம் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் தான். முதல்ல இருக்கிறது வந்து ஸ்நாக்ஸ் கேச்சர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இது வேணும்னா நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா களை எடுக்கிறது தாங்க. ஸோ ஒரு டிராக்டர் வச்சு செய்கிற வேலை சின்ன இடமா இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி உழுவுறது அப்படின்றது தெரியும். இதுலேயே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அட்டாச்மெண்ட் போடலாம். ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தாகர் குழி போடுறது. ஸோ ஒரு தென்னங்கன்று வைக்கிறதா இருக்குது, தோட்டத்தில் ரோட்டு ஓரத்தில் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி பிட்டை யூஸ் பண்ணி இந்த மிஷினில் யூஸ் பண்ணி குழி போடுறது அப்படின்னா வந்து தாராளமாக நீங்கள் வந்து குழி போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கிறது வந்து லீஃப் ப்ளோயருங்க. லீஃப் ப்ளோயர் என்னன்னா பெரிய பெரிய ஸ்கூல் இன்ஸ்டியூஷன்லாம் கூட்டுறது அப்படின்னா வச்சு தள்ளிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. லீஃபில் அடிச்சு நீங்கள் நிற்கிற இடத்துல 6 அடி தூரத்துக்கு வந்து குப்பையை தள்ளிட்டுப்போம். அது ஒரு இடத்துல வந்து குமிச்சு நம்ம வந்து அல்றதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கோ. உங்களுக்கு வந்து இப்போ நம்ம இங்கே பார்த்த எர்த்தாகர் வந்து மேனுவலாக போடுறது. அதுலேயே உங்களுக்கு ட்ராலி மாதிரி வேணும் அப்படின்னா இதில் மாட்டிட்டோம் அப்படின்னா நம்ம பாட்டு குழி போட்டு தள்ளிக்கிட்டே போகிற மாதிரி வந்து போடலாம். மேனுவலில் வந்து ஒரு 39 to 45 குழி போடுறீங்கன்னா இதில் வந்து 110 குழி வரைக்கும் நீங்கள் வந்து 1 மணி நேரத்தில் போடுற அளவுக்கு வந்து போட்டுக்கலாம் உங்களுக்கு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது உயரமான இது வந்து டெலஸ்கோப்பியில் இருக்கக்கூடியது உயரமான இடத்துல கிளையெல்லாம் கழிக்கணும் அப்படின்னா பாருங்கள் ஒவ்வொன்றும் 10 அடிங்க. இது 10 அடி, இது 10 அடி, இது 10 அடி, 3 இருக்கு இல்லைங்களா? அவ்வளோ தூரத்துக்கு இங்கே ஓப்பன் பண்ணால் ஒரு 10 அடியை மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இதை எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னம்னா இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து வரும். அதுக்கு கீழே வர்றது இன்னும் ஜாஸ்தி வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ இதையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு வந்து வந்துடும். இன்னொரு இதை எடுத்து விட்டோம்னா அது இன்னும் வர ஆரம்பிக்கும், பெருசாக வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் அடிக்கணும் அப்படின்ற பட்சமாக இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக ஏதாவது நீளம் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி டெலஸ்கோப்பை வந்து தனியாக வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மரம் இருக்கிறது வெட்டுறது சம்மந்தப்பட்டதுக்கு எதுக்காக வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இது வந்து ட்ரிம்மர் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும், கார்டனிங் ஒர்க் பண்ணுறவங்கள 2 பக்கம் வந்து சிசர் நம்ம முடி வெட்டுற மாதிரி செடிகளை கட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிம்மர் இருக்கிறது. ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரி அலுமினிய லேடர் வேணும் அப்படின்னா அலுமினிய லேடரில் பொறுத்தவரை நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக உங்களுக்கு வந்து ஒரு 12 அடியிலேருந்து 45 அடி வரைக்கும் உண்டான லேடர் வந்து நம்மகிட்ட கிடைக்கும். ஸோ மல்டி பர்பஸாக ஒரே லேடரை வந்து 2 பேர் ஏறுற மாதிரி பண்ணலாம், 3 பேர் ஏறுற மாதிரி பண்ணலாம், 4 பேர் நின்றுட்டு வேலை செய்கிற மாதிரி வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. அது எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க 4 பேர் 3 பேர் செய்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்றது ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு காமிச்சிட்றேன் பாருங்கள். ஏன்னா நம்ம சில விஷயங்கள் சொல்கிறப்போ உங்களுக்கே புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி லேடர்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா இதை தனியாக பிரிக்கலாங்க. இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி எடுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதையே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர் பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணலாம். இப்போ இதில் ஒரு ஆள் ஏறிக்கலாம், இங்கே நடுவில் ஒரு ஆள் நிற்கலைங்க. இது எதுக்குன்னா அந்த பெயிண்டிங் பட்டி பார்க்குறது என்ன, இது அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லேடராக ஒரே நீளமாக பண்ணுறதுனா கூட ஒரே நீளமாக பண்ணலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்களா இது போட்டோம்னா இன்னொருத்தர் போட்டோம்னா கீழே மடிஞ்சுக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பெண்டு பண்ணி ஒரே நீளமாக பண்ணலாம், 2 பேர் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான லேடர் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து ஸ்க்ரோலிங்கில் இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லை இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாட்டு தீவனங்களாக இருக்கிற சாப்பர் கட்டுருன்னு சொல்லுவாங்க. மாட்டுக்கு தீவனம் போடுறோம் இல்லைங்களா? மாட்டு தீவனத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணுறது, நார்மலாக கட் பண்ணுறது, லென்த்தாக கட் பண்ணுற மாதிரி 3 இது போட்டு வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. 3 HP மோட்டரோட வரக்கூடியதான். சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் ரெண்டுமே வருது. ஸோ இது வந்து தீவன செலவு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரேயர். ஸோ இந்த ஸ்ப்ரேயரை காட்டில் உங்களுக்கு இதையும் சேர்த்து காட்டிடுறேன் பாருங்கள். நான் உங்களுக்கு இங்கே இருக்குது இல்லைங்களா? ஸோ இது நார்மலாக ஸ்ப்ரே அடிக்கிறது, இது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட் ஸ்ப்ரே பண்ணுறது. ஸோ என்ன அப்படின்னா இதில் நீங்கள் மிஸ்ட் ஸ்ப்ரேயில் மருந்து அடிக்கிறப்ப என்ன பண்ணால் கம்ப்ளீட் புகை மாதிரி போடுறப்ப அந்த எல்லா பக்கமும் கவர் பண்ணிவிடும். சில நேரம் நீங்கள் இதில் தண்ணி இப்போ மருந்து அடிக்கிறப்ப இலையில் எப்போவுமே தண்ணியோ மருந்தோ ஒட்டாது, உருண்டுட்டு போயிடும். ஒரு புகை மாதிரி அடிக்கிறப்போ ஒரு 2 நிமிஷம் இருக்க குருத்துக்குள்ளே எங்கே சின்ன பூச்சி இருந்தாலும் வந்து அது வந்து செத்துடும் உங்களுக்கு வந்து. ஸோ அடிக்கிற மருந்தை வந்து நீங்கள் 100% யூட்டிலைஸ் பண்ணுறதுனா மிஸ்ட் ஸ்ப்ரேயரை வந்து யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீடர்னு சொல்லுவாங்க. இந்த சீடர் அப்படிங்கிறது என்னென்னா இதில் விதையை போட்டுட்டிங்கன்னா ஒரு 6 இன்ச்சுக்கு ஒரு தடவை 6 இன்ச்சுக்கு ஒரு தடவை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி திறக்கும். நீங்கள் உருட்ட ஒன்று ஒன்றா திறக்க அந்த கேப்பில் வந்து இந்த சீடெல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ முக்கியமாக இதில் கடலை மாதிரி போடுறது, இந்த மாதிரி ஏதாவது அவரை போடுறது, தெவரை போடுறது, அந்த மாதிரியானது போடுறதுக்கு வந்து நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நான் போட்டக்கூடிய ப்ரஷ் கட்டருன்னு சொல்கிறோம், நம்ம அந்த புல் வெட்டுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அந்த ப்ரஷ் கட்டரில் இது வந்து ட்ராலி டைப்புங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தி கட்டுறது, தென்னை மரத்துக்காக இருக்கட்டும், வேறு எது களை எடுக்கிறதா இருக்கட்டும், மண்ணிலேருந்து களை விடுறது, எல்லாத்துக்குமே மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு ப்ரஷ் கட்டரை வந்து 9 அக்சசரிஸை வந்து நீங்கள் வந்து போட்டு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து டிராக்டர்லேயேன்னு சொல்லலாம், மினி டிராக்டர் தான் சொல்லுவோம். நம்ம வந்து பவர் வீடர்னு சொல்கிறோம். பவர் வீடரில் பெட்ரோல் இருக்குது, டீசல் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 290 சிசிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 700 சிசி வரைக்கும் உண்டானபடி வந்து இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். இதில் என்னென்ன அப்படின்னா இன்ஜின் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டீசலில் இருக்கிறது 299 சிசியில் இருக்கக்கூடியது உங்களுக்கு வந்து. ஸோ இதுக்கு வந்து 2 பக்கமும் இந்த மாதிரியான ஒரு பிளேடு வந்துடுறதுனால உங்களுக்கு வந்து ஏதாவது நீங்கள் நம்ம ஒரு தடவை மழை பெஞ்சோன்னு, லேசாக மழை பெஞ்சோன்னு ஒரு உழவு ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வேரோட எல்லா களைகளையும் பிடிங்கிரும். ஆட்டோமேட்டிக் 2 நாள் வெயில் அடித்தா அந்த களைகள்லாம் வந்து செத்துரும். களைக்கொல்லி அடிக்காமல் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ இதில் 3 கியர் இருக்குது. இதில் வந்து 2 ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குது. ஒன்று வந்து நியூட்ரலோட ரிவர்ஸோட இருக்கிறது வந்து 3 இருக்கிறது உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பக்கம் கீழே வந்து பார்த்திங்கன்னா கலப்பை மாதிரி இருக்குது பாருங்கள். இதை வந்து உழுவுறதுக்கு வேணும்னாலும் உழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே கலப்பையை நீங்கள் கழட்டிட்டு ஒரு ட்ரே மாதிரி வச்சிங்க அப்படின்னா ஒரு 500 கிலோலேருந்து 680 கிலோ, அரை டன்னு வரைக்கும் நீங்கள் ஏதாவது உரம் எடுத்துகிட்டு போகிறது, இல்லை தேங்காய் பறித்து போட்டதை எடுத்துகிட்டு போகிறது, அந்த மாதிரி தோட்டத்துலேருந்து வெளியில் கொண்டு போகிறதுக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அதில் நம்ம உட்காந்து கூட போகிற மாதிரியாக இருந்தால் கூட நீங்கள் வந்து போகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸில் எது வேணுனாலும், பவர் வீடர் வேணுனாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம மரத்துக்கெல்லாம் தண்ணி அடிக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ஹெச்டி பம்ப் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹெச்டி பம்பை மட்டும் நம்ம என்ன பண்ணி இது மட்டும் தனியாக மருந்தடிக்கிறதுக்கு மட்டும் வாங்குறதுக்கு பதிலாக இந்த ஹெச்டி பம்பை வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஏற்கனவே இங்கே மோட்ரு இருக்கிறதுனால இதுலேயே நீங்கள் மரத்துக்கு ஏதாவது தண்ணி மருந்து அடிக்கிறதுனா கூட வந்து அடிக்கிற மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மல்டி பர்பஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குதுங்க உங்களுக்கு. இது வந்து ப்ரெஷர் வாஷர்னு சொல்லுவோம். நீங்கள் மாட்டு பண்ணை வச்சுருக்கீங்க, கோழி பண்ணை வச்சுருக்கிறீங்க, பன்றி பண்ணை வச்சுருக்கிறீங்க, இல்லை டாக் கெனல் வச்சுருக்கிறீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்துச்சு அப்படின்னா 10 பேர் செய்கிற வேலையை இது ஒன்று செய்யும். ஸோ அதிகபட்சமாக ஒரு 6 மாதத்துக்குள்ளே இது போட்ட பணத்தை பூரா உங்களுக்கு இதுவே சம்பாரித்து கொடுத்துரும். அதுக்கப்புறம் இது உங்களுக்கு வந்து முழுக்க இலவசமாக வந்த மாதிரி தான் இருக்கக்கூடியது. ஆள் கூலி எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்கக்கூடியது. உங்களுக்கு இங்கே பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கார்டனிங் தான். இதெல்லாம் ப்ரூனிங் சிசர்லேயே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 7-8 வெரைட்டி வந்து ப்ரூனிங் சிசரில் இருக்கிறது பாருங்கள். இது ஒரு டைப் ஆஃப் வெரைட்டி தான் உங்களுக்கு வந்து. இது ஒரு டைப் ஆஃப் வெரைட்டியில் இருக்கிறது, இது ஒரு டைப் ஆஃப் வெரைட்டியில் இருக்கிறது. ஒரு 185 ரூபாயிலேருந்து 700 ரூபா, 1200 ரூபாய்க்கு கூட ப்ரூனிங் சிசர் இருக்கும். ஸோ அருவான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அருவாலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்ஜில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் தான். நம்ம நார்மலாக எம்எஸ்சில் போடுற அருவா மாதிரி சென்டரில் சாணம் பிடிச்சிருக்க மாட்டாங்க பாருங்கள், இது இந்த பக்கம். ஸோ அதை வெட்டுறப்ப என்ன ஆகுனா கிளையில் வந்து அந்த காயம் வராது, அந்த தோலை உரிச்சிட்டு வராமல் இருக்கும். ஸோ இது ஒரு சைஸில் இருக்குது உங்களுக்கு வந்து. இந்த மாதிரி அருவா வேணும் அப்படின்னா இது வந்து இந்த கதிரை இருக்கிறதுக்குள்ளே விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, கருக்க இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அறுக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் மழுங்காது, நல்ல குவாலிட்டியாக இருக்கும், வேலை வந்து சீக்கிரம் முடியும். ஒவ்வொரு விஷயமும் நிறைய எங்கெங்கே கிடைக்குதுங்கிறத தேடி பார்த்து, அது இந்தியாவாக இருக்கட்டும் வெளிநாடுகளில் இருக்குது, எங்கே இருந்தாலும் அதை தேடி பார்த்து ஆட்கள் செலவை குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே வந்து பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உரமெல்லாம் கிளறி விடுறதுக்கு மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து உரம் அள்ளி போடுறது. ஸோ எதாவது டீகம்போஸ் பண்ணதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மண்புழு சாண உரம்லாம் கை வைக்கிறது யோசிக்கிறாங்கன்னா ஸோ இந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்ஜினியரிங் சேஃப்டி ஐட்டம், இந்த மாதிரி ரிஃப்ளெக்டர் ஜாக்கெட் இருக்கிறது, க்ளவுஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து ஹெல்மெட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எது வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக ஸ்கூலில் கான்டாக்ட் பண்ணலாம். ஷூஸ்லாம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி ஷூஸ்லாம் வந்து ஷூஸில் எல்லா சைஸுமே நம்மகிட்ட கிடைக்கும். ஷூஸில் எல்லா சைஸும் கிடைக்கும். அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நர்சரியில் கார்டனிங்க்கு யூஸ் பண்ணக்கூடியதான் பாருங்கள். இந்த மாதிரி இது ஒரு டைப்பில் இருக்குது, எத்தனை காட்டுறது பாருங்கள். இது ஒரு டைப் இருக்குது, இது ஒரு டைப் இருக்கிறது, இது ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் செடிக்கு தண்ணி அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான். உங்களுக்கு வந்து சின்னதாக வேணும் அப்படின்னா பூவாளின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி அடிக்கிறது, இந்த மாதிரி வேணும் அப்படின்னா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மீட்டர் ஓசு செடிக்கு இதெல்லாம் தண்ணி அடிக்கிறீங்க அப்படின்னா இதை மாட்டி விட்றலாம், இதுலேயே ஓசை சுருட்டி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அக்ரியில் என்னென்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் தாராளமாக ஸ்க்ரோலிங்கில் எனக்கு காண்டாக்ட் பண்ணால் ஆல் ஓவர் தமிழ்நாடுல சவுத் இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அனுப்பிச்சி வச்சுருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு 200 ரூபாயிலேருந்து 4 லட்சம் ரூபா வரைக்கும் உண்டான பொருள் வந்து அக்ரியில் வந்து நம்மகிட்ட வந்து இருக்குது. எதுனாலும் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரோலிங்கில் இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடச்சிருந்துருக்கும். இப்போ விவசாயம் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை கொஞ்சம் எளிமையாக்கணும், கொஞ்சம் நவீன முறையில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இங்கே
எக்கச்சக்கமான கேஜெட் இருக்குங்க. அதை தவிர்த்து நார்மலாகவே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான கருவிகளுமே கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷன்லேயும் இங்கே இருக்குது. சரிங்களா, பெஸ்ட்டு குவாலிட்டியில் பெஸ்ட்டு ப்ரைஸில் நிறைய பொருட்கள் வந்து இங்கே இருக்குது. அதை நீங்கள் வாங்கணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே வாங்கணும்னா நான் முதல் சொன்ன மாதிரி ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு டெலிவரி ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு விட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் நானும் உங்கள் ரஹீம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.